நீ ஏன் அவனை போட்டு அடிக்கிறீங்க? அவன் என்ன தப்பு பண்ணா? வெளியே சொல்ற மாதிரி தப்பு பண்ணிருக்கான். வெக்கம் கட்ட பையன் என்ன செஞ்சாடிமா? நீ என்ன சொல்றது? அம்மா அம்மா நானே சொல்றேம்மா. நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நீயே ரொம்ப பெருமைப்படு. என்னப்பா நடந்தது? ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தேன்னா. டேய் பாபு, இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு. காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல இல்ல? வேண்டாம் போ. சாப்பிடுறா? வேண்டாம் சொல்றேன்ல. குழந்தைங்களை டீல் பண்ற மெத்தடே வேற. வாழைப்பழத்தை இப்படி கொடுங்க. இப்ப நான் டீல் பண்றேன் பாருங்க. என் கண்ணு சாப்பிடுறா. வேண்டாம். என் செல்லம் சாப்பிடுறா. வேண்டாம். என் தங்கம் சாப்பிடுறா. வேண்டாம். ராஜா சாப்பிடுறா. வேண்டாம். வேண்டாம். இப்ப நீ சாப்பிடல, நான் சாப்பிடுவேன். லவக். வேண்டாங்க, எனக்கு குத்துருங்க. குட் பை. இப்படித்தான் குழந்தைங்களை டீல் பண்ணணும். உலக்க மாதிரி வச்சிருக்காங்க. அடச்சி ஓயா. பால் குடிக்க மாட்டேன். குடிச்சு தொலை. குடிக்க மாட்டேன். அம்மா குழந்தை அடிக்காதீங்கம்மா. குழந்தைங்களை டீல் பண்ற மெத்தடே வேற. இப்ப நான் எப்படி டீல் பண்றேன் பாருங்க. கண்ணு பால் குடிமா, செல்ல பால் குடிமா, தங்க பால் குடிமா, ராச பால் குடிமா. குடிக்க மாட்டேன். நீ குடிக்கல, நான் குடிச்சிருவேன். இப்ப சொல்லுமா, அந்த குழந்தைகிட்ட நான் அப்படி சொன்னது தப்பா? கர்மம். நீ பேசாம இருடா. ஐயா, என் புள்ள தெரியாம ஏதோ யதார்த்தமா பேசிட்டான். தப்பா நினைச்சுக்காதீங்க. யதார்த்தமாவது பதார்த்தமாவது ஒழுங்கா உன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி வைமா. இல்லன்னா இவன் ஊர்ல அடிபட்டே செத்துருவான். ஐயா போல. கர்மம். உன்னை கட்டிக்க போறவன் என்ன பாடுபடப்பா. 82, 84, 86, 88. ஐசாலக்கடி கிரி அன்னன்னைக்கு கைக்கறி. இன்னைக்கு சாம கலெக்ஷன் பா. பேமாடி பசங்க பொட்டச்சியானா வாய் பொழந்து நிக்கிறாங்க. நீ கூட ஐசா கிளடி ஆயிட்டுப்பா. ஏதோ ஆத்துல அடிச்சுன்னு வந்துக்கிட்டு அக்கா பாத்தி கார சேர்த்த ஒரு தப்பாதான் திருட கத்து கொடுத்தா கபால் புடிச்சுக்கினிய. ஆனா ஒண்ணுப்பா, இந்த ஏழை பாயங்க நல்லவங்க கிட்ட எல்லாம் திருட கூடாது. இந்த கேப் மாதிரி சோமாரி மொல்ல மாதிரிங்களெல்லாம் பார்த்தா அப்படியே அபேஸ் பண்ணினோம். என்னங்கிற? தேங்க்ஸ் பா. காளைங்க கருப்பா. இந்த மாடு அந்த பொம்மையை தேடி போய் குத்திருச்சே சார். இது என்னடா பெரிய விஷயம்? மனுஷங்களுடைய வேர்வை வாடையை வச்சு நாம நினைக்கிறாள போய் குத்தி கொன்னுட்டு வந்துடும். ஆச்சரியமா இருக்கே. என் எதிரிகளை ஒவ்வொருத்தரை அழிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா விஷக்காய கொடுத்து இந்த மாட்டுக்கு வெறியேத்தி இருக்கேன். என் பிளான் சக்சஸ். இப்ப இந்த மாட்டை வச்சு யார திட்டு கட்ட போறீங்க? செத்து போன என் அண்ணனுடைய சொத்தை எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காளே என் அண்ணி லட்சுமி அம்மா, அவளதான். கணக்கு பிள்ளை துர்கா இங்கே
அம்மா பாப்பா ஸ்கூலுக்கு போறதுக்கு பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு. முதல் கட்டமா குளியல் ஆரம்பமாயிருக்கு. நம்ம ராஜாவும் ராமும் தான் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. மம்மி நான் ரெடி. ரெடி. அப்பா படத்தை கும்பிட்டுட்டு சாப்பிடுவா. குட் மார்னிங் டாடி. மம்மி பிள்ளை எனக்கு என்ன டிஃபன்? பொங்கல். அப்ப நிறைய கறி போட்டுருப்பேன். நான் என்ன கொத்தனாரா? அதெல்லாம் போட மாட்டேமா. துர்கா, இது என்ன புது பழக்கம்? நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துட்டியா? சாரி மம்மி. சமைச்சு வச்சுட்டு சாப்பிடுறேன். மம்மி இது கரெக்டா? ரொம்ப கரெக்ட். இப்ப சாப்பிடு. ராமசேகர். ராஜா டாடா. குட் மார்னிங் துர்கா. ஸ்கூலுக்கு போறியாமா? குட். வணக்கம்மா. வாங்க வக்கீல் சார். ராஜாராமோ, 2 பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. அம்மா ஒரு குட் நியூஸ். நம்ம பண்ணபுரம் நிலத்து மேல இருந்த கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாயிருக்கு. அப்படியா? ஆமாம்மா, இந்தாங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி. இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த நிலம் நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நிலம் என்னம்மா, ஒரு துரும்ப கூட உங்ககிட்ட இருந்து யாராலும் பறிக்க முடியாது. அந்த அளவுக்கு லீகலா எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு உங்க ஹஸ்பண்ட். என்ன சாப்பிடுறீங்க? ஆரஞ்சு பழமா? இதுக்கு ஆரஞ்சு பேர் வந்துச்சு. தெரியலையே. ஆரஞ்சு பன்னீர் சோளம் இருக்கும். அதான் ஆரஞ்சு. அடேங்கப்பா, எவ்வளவு புத்திசாலி. ஆரஞ்சு பழத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? டிரைவர், ஒரு பழத்தை எடுத்து வைக்கிற, வந்த உடனே உரிச்சு எண்ணி பாக்குறோம். கருங்குமலை, என்னோட ஸ்கூலுக்கு வரீங்களா? இந்த வயசுல படிக்க போறீங்களா? இனிமே படிச்சு நான் என்ன கலெக்டர் ஆக போறேன்? பேங்க்குக்கு போகணுமா? பஸ் கிஸ்ல போனா காசு செலவாகும். அதான் உங்க கூட ஒட்டிக்கிறேன். பச்சை காத்தாடி, கிட்டேக்கு காத்து. இந்த காலத்து குழந்தைங்க கிட்ட பேசவே பயமா இருக்கு. என்ன 2 பேரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு நீ பாட்டுக்கு தட்டிட்டு இருக்கற? அவ்வளவு திமிரா? சாமி பிள்ளை, அம்மா 2 பேருக்கும் பூஸ்ட் கொடு. குடுக்குறேம்மா. நீங்க கெட்ட கேட்டுக்கு பூஸ்ட் கேக்குதா? தண்ணி பாலுன்னு அதுகளுக்கு தெரியவா போகுது? நமக்கு சுத்தமான பால். அதோட பூஸ்ட் 1 2 3 4 5. சாமி பிள்ளை, உனக்கு சுக்கர திசை வந்து அனுபவிடா. குடிங்கடா. சாமி பிள்ளை, அம்மா இங்க வா. இதோ வந்துட்டம்மா. நம்ம பூஸ்ட வந்து குடிப்போம். Secret of my energy. Boost. Totadang. அப்பா இல்லப்பா. அம்மா, பாப்பாவுக்கு பிறந்த நாள்னு செயின் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? கடையா ஏறி இந்த செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். செலக்ஷன் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. என் செலக்ஷன் எப்பவுமே நல்லா தாமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல தான் ராங்கா போயிடுச்சு. எதுல? என் பொண்டாட்டி விஷயத்துல. அம்மா, அறுவடை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து அந்த கணக்குகளை சரி பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். உங்க மேல சந்தேகம் இருந்தா தானே அதெல்லாம் பார்க்கணும். நீங்க எழுதுனா கரெக்டா தான் இருக்கும். கடவுள் புண்ணியத்துல எனக்கு கிடைச்ச வேலைக்காரங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ராஜா அது கரெக்டா? ராமு, சாமி பிள்ளை முள்ளே தெரியல. வா போய் பார்க்கலாம்.
ஏப்பா கல்யாணம் சொன்னியே கையில ஏதாவது பணம் வச்சிருக்கியா? இல்லன்னா சொல்லியா, அம்மாவுக்கு தங்கமான மனசு, ஏதாவது கொடுப்பாங்க வாங்கிட்டு போ. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க. எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு ஜோசிகாரனே சொல்லியிருக்கான். கரெக்டா சொன்ன பாப்பா. எனக்கு விருச்சிக ராசி கொட்டாமையா இருக்கும். உனக்கு விருச்சிக ராசி கொட்டு, எனக்கு கன்னி ராசி வீட்டுல திட்டு. சரிப்பா, போயிட்டு 2 நாள்ல வந்துடு. சரிங்கம்மா. சங்கடமான சமையல விட்டு சங்கீதம் பாட போறேன், நான் பாட போறேன், நான் பாட போறேன். டன் 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 டன். அம்மா! ஏயா சங்கீதம் பாட போறது சொல்லிட்டு கண்ணுட்டி மாதிரி கத்துற, என்னாச்சு? ஏன் ஆட்டுக்குட்டி மாதிரி கத்துற, மனுஷ மாதிரி கத்தியா? ஐயோ ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? யோ சாமி பிள்ளை, இந்த செயின் உன் ஷூக்குள்ள எப்படி வந்தது? அது வந்து திருட்டு ராஸ்கல். இந்த வீட்ல மிருகங்களுக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட மனுஷங்களுக்கு இல்லாம போச்சு. கணக்கு பிள்ளை, முதல்ல இந்த ஆளை கணக்கு தீர்த்து வெளியே அனுப்புங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வராதே. நீங்க ஆறுதல் சொன்னது அரை பாட்டில் பிராந்தி அடிச்ச மாதிரி எனக்கு தெம்பா இருக்குங்க. என்னன்னு சாமி பிள்ளை, தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த நாய், கோயில் வாசல் தேங்காய் பொறுக்கிட்டு இருந்த குரங்கு, இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு என் அண்ணன் சுத்த அழிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக வீட்டு விட்டு துரத்துடுறதா? அதை நினைச்சாதான் என் ரத்தமே கொதிக்குதுங்க. அந்த பொம்பளைய பழி வாங்கினா தான் என் பிபியே அடங்கும். ஒன்னு மாதிரி ஆளத்தான் நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். என் கூட வா, அந்த பொம்பளை எப்படி பழி வாங்கணுங்கிறத விலாவாரியா சொல்லித்தரேன். இந்த கூட்டத்தில் இருக்குது ஒரே ஒரு வெள்ளை கலர் ஆடு, அது மேல எங்க துணியை தைக்கிறான். பொறுத்திருந்து பாரு. அனுப்பினாலே என் அண்ணி, அவளையும் இந்த மோப்ப மாட்டை வச்சுதான் கொல்ல போறேன். அதுக்கு நீ அவ சால்வையை திருடிக்கிட்டு வரணும். நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? உங்ககிட்ட துப்பாக்கியோட நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு தீர்த்து கேட்டாம மாடை வச்சு. உனக்கு முடி மட்டும்தான் இல்லைன்னு நினைச்சேன், மூளையும் இல்லடா. மனுஷன் கொன்னா அது கொலை, மாடு கொன்னா அது விபத்து. சட்டத்திலிருந்து தப்புறதுக்கு இப்படி ஒரு வழி. உங்களுக்கு கிரிமினல் மூளை சார். சால்வை எப்ப கொண்டு வர? நாளைக்கு அந்த அம்மா வீட்டுல குழந்தைக்கு பிறந்த நாள், அந்த அம்மாவுக்கு இறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. $1 வருமா? $4 தான், எடுத்துக்க. அர்ச்சனை பண்ணிட்டீங்களா துர்கா? நீ என்ன கையில வச்சிருக்க? ஓ, திருசூல டாலரா? பாத்தியாமா துர்கா, உனக்கு கூட பிறந்தவங்க இருந்தா கூட இவ்வளவு அக்கறையோட உனக்கு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இதுங்களுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் பத்தியா? துர்கா, 3 வித சக்தியும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற இந்த திருசூலம் மாதிரி நீங்க 3 பேரும் எப்பவுமே ஒண்ணா இருக்கணும். ராமோ
ரொம்ப நாளா என்ன கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தா. அவன் தான் இந்த மாட்டையே விட்டுருக்கா. நீ இங்க இருந்தா உன்னையும் கொண்டுடும். ராஜா, துர்காவை கூட்டிட்டு எங்காவது போயிடுங்கப்பா. அந்த பாவிங்க வந்துட்டாங்க போல இருக்கு. இங்க இருந்து போயிடுமா? ராமராஜா, துர்காவை கூட்டிட்டு போயிடுங்கப்பா. போமா, மம்மி சொல்றேன், போமா. இவ செத்து தொலைஞ்சிட்டா அந்த குழந்தையை விடக்கூடாது. வாங்கடா. டேய், நீங்க அந்த பக்கம் போங்கடா, நாங்க இந்த பக்கம் போறோம். இந்த குழந்தை எங்கடா காணோம்? எங்க போச்சுன்னு தெரியலையே. குரங்கு நாயை கூட காணுமேடா. நம்ம ஏமாத்திட்டு தப்பிச்சிருச்சுங்க. அது எப்படா தப்பிக்கும்? பாத்துருவோம். டேய், நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போய் தேடுங்கடா. அப்பா, அம்மா, ஐயோ,